கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இல்லவா? அவர் தேடி வந்து நம்முடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, நாம் இந்த இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் 1000 மடங்கு பெருகுவதற்கான சில பிரமாணங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதிலே தான் அது ஒன்று விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அது அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை இன்று உங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, என்னிடம் இல்லையே, எனக்கு நான் எப்படி பெருகுவது என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இதிலிருந்து நீ பெறுவதற்கு ஒரு வழி நான் வைத்திருக்கிறேன்ப்பா, அதை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி என்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உங்களுடைய கையில் இருக்கிற பணமும் அதே போல. உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் விதைக்கணும், நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுதுதான் தேவன் பலகணிகளை திறந்து உங்களுக்கு இடம் கொள்ளாமல் போக மாட்டார். அந்த அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கொடுக்காம உள்ள கையில் வச்சுக்கிட்டு எல்லாமே செல்ஃபில் அங்கங்கே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் நடக்க போதில்லை. பணம் என்பது ஒரு விதை போல் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் திறனே மாறும். அதிலிருந்து நீங்கள் மேலாக போகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு போவீங்க. எப்பொழுது நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விதைப்பதை நீங்கள் விட்டு விடாதீங்க. அதாவது தேவன் சொல்கிறார், என்னுடைய பொருளாதாரத்தில் நீ முன்னேறணும். அப்போ தான் நீ ஊழியத்துக்கு கொடுப்பா, சபை கட்டது கொடுப்பா, மற்றவர்களுக்கு உதவுவா, ஏழைகளுக்கு அது உதவுவா, படிக்க மக்களுக்கு நீ உதவுவா. இப்படி நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு நீங்கள் உதவலாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் செய்யலாம். அதனால் அந்த நான் சேனலில் நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னுடைய ஊழியத்துக்காரங்க நீங்கள் உதவலாம். இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆகிய நீங்கள் விதைக்கிறதை நீங்கள் எந்த அளவு நீங்கள் பெருக வேண்டுமோ அந்த அளவு நீங்கள் விதைக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் விதைச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். விதைக்கலைன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் தேவன் இப்படி தான் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். விதைப்பு அறுப்புங்கிறது நீ உன்னுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. நான் ஒரு விவசாயியை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அவன் அந்த அளவுக்கு அவன் விதைக்கிறான் இல்லையா? கொஞ்சமோண்டு விதைச்சா கொஞ்சம் தான் கிடைக்க போகுது இல்லையா? அவன் ஒரு கோட்டை நெல் விதைச்சானா அவனுக்கு 10 கோட்டை 50 கோட்டை நெல் அவனுடைய எதிர்பார்ப்போடு அவன் கிடைக்கிறான். அதே போல் உங்களுடைய பணத்தையும் அதே போல் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய வார்த்தையை கவனிப்போம் பாருங்கள். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் வனாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். வனாந்தர வெளியை தேவன் பாருங்க, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வேலையை அப்படிதான். ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் அவர் அதிலிருந்து தூக்குவார். சில பாருங்க, அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா, அவன் செல்வத்தில் பெருப்பு இருப்பான், ஞானமாக இருப்பான், எல்லாமே இருப்பான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா படிப்பறிவே இருக்காது. சிலவங்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணம் வச்சுருப்பாங்க, படிப்பறிவே இருக்காதுங்க. நிறைய பேர் எத்தனையோ டிகிரி எடுத்துக்கிட்டு சம்பாதிக்க தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ போகிறான், என்னவோ பார்க்கலாம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், மற்றவங்க பாருங்கள், அந்த மாதிரி தேவன் வனாந்தர வெளியே ஒன்றுமே இல்லாதவனை பாருங்கள், அவனை பெரிய ஆளாக்குறார். எப்படி? அவருடைய அன்பு, கிருபை. தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க? கிரியையில் செஞ்சு நம்ம பலனாயிரலான்னு பார்க்குறாங்க. ஒரு நாள் நடக்காது. ஏனென்றால் தேவன் கிருபையின் அடிப்படையிலே உங்களை உயர்த்துவார். கிரியை செய்து நான் அப்படி செஞ்சேன், எனக்கு நீ நடக்கணும், இப்படி செஞ்சேன் அதனால் எனக்கு ஒரு நாள் நடக்காது. நீங்கள் எப்படி நீங்கள் என்ன தெரியுமா, நீ கட்டளையிடுற, அதாவது நீங்கள் சொல்லி நான் இப்படி செஞ்சனாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு. கிரியின் அடிப்படையில், தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் உங்களை இந்த நாள் முழுதும் உங்களை வைத்திருக்கிறார். ஆக தேவன் பாருங்க, வனாந்தர வெளியையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆறுகளை போல உண்டு பண்ணுகிறார். அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் பாருங்க நம்ம கூட இருக்கிறாருங்க. நீங்கள் அதை பற்றி சோர்ந்து போவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று ஒரு சூழ்நிலை ஒரு குறைவாக இருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்கள் மேலே வைத்த அன்பு என்ன செய்கிறார் பாருங்கள். வனாந்தர வெளியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ரொம்ப ரொம்ப போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், என்னால் முடியலை, அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வனாந்தர மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதையும் ஒரு அழகான புல்வெளி போல ஒரு அழகான பசுமையான ஒரு வாழ்க்கை தர கர்த்தர் காத்திருக்கிறார். அவரிடத்திலே அவருடைய மனதை ஒப்புக்கொடுங்கள். வார்த்தையின் மேல் பிரியமாறுங்கள். வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே வைத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை எடுங்கள். இதை சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, விதைப்பு அறுப்புங்கிறத விட்டு விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு அது நீங்கள் செய்து அதை பார்க்கும் பொழுது தான் அதனுடைய பலன் நீங்கள் அறிவீங்க. கேட்டது மட்டுமல்ல, நீங்கள் செய்யணும். இந்த ஊழியத்துக்காக செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுவதை நீங்கள் கவனிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.